அந்த வாதத்திலே கடவுளை கிருஷ்ணான்னு அவன் சொல்றது என்பது ஒரு ஆத்தர் அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக வருமே தவிர, அவ்வளோதான். ஒரு ஆத்தர் ஒரு குருநாதர் சொல்றார் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் கிருஷ்ணரை சொல்லுவாங்களே தவிர, ஒரு டீச்சர் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு அதுதான் சொல்லுவான். மற்றபடி அதில் வந்து அந்த லெவலில் தான் பேசுவாங்க. இப்போ அந்த அந்த இது கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் லெவல் எனக்கு அதிகரிச்சு போச்சு. நான் ஒரு பக்கம் சயின்ஸும் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த அறிவியல் படிக்கும்போது என்னென்னா இந்த அணு அறிவியல் இதெல்லாம் போய் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதனால் அப்ட்ராக்டாக எனக்கு தெரியும். அதாவது பார்க்க முடியாத ஒன்றை நான் கற்பனையிலே யோசிச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கும். எலக்ட்ரானா எனக்கு தெரியும். இப்போ எலக்ட்ரானை நான் மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருப்பேன். அப்படி உட்காந்து படிச்சுக்கிட்டு அப்படி புத்தகத்தை மூடி வச்சுட்டு அப்படியே ஒருத்தரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படி அது ஒரு ஓடும். அப்போ அதனால் என்னென்னா இந்த அப்ஸ்ட்ராக்ஷனில் ஒரு நேரடியான உருவ வழிகள் இல்லாமல் ஒரு கற்பிதத்துக்குள்ளே புரிந்து கொள்வது இருக்குல்ல, அது எனக்கு அந்த பயிற்சி சயின்ஸ் படிக்கிறதுனாலையும் இது அதுக்கு இதாகிடுச்சு, அப்ளை ஆச்சு. இந்த ஃபிலாசபியில் பேசும்போது அது எனக்கு இதாச்சு. அப்படி அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கடவுள் இருக்குது, ஆனால் இந்த கதையெல்லாம் வேணாம். அவருக்கு சித்தப்பன் போனவன் வந்தவன் இதெல்லாம் வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டேன். எந்த வயசுல இது வந்து நான் சொல்றது எல்லாமே வந்து என்ன ஒரு 16-17 வயசு இருக்கும். தெளிவாயிட்டீங்க. ஆமா, அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறேன். அந்த ஸ்டேஜில் தான் இந்த டார்வின் புத்தகத்தை படிக்கிறேன். அதனால எனக்கு என்னன்னா டார்வின் புத்தகம் அப்படின்னா அது வந்து ஒரு முதல் 35 பக்கம் அவர் கையெழுத்தினுடைய இது இருக்கும். அதை கையெழுத்து அப்படியே பிரிண்ட் எடுத்து பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்து பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதில் ஒரிஜினல் புத்தகம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது தஞ்சாவூர் லைப்ரரியில் நல்ல லைப்ரரி, அது நல்ல புத்தகம்லாம் உண்டுன்னு வச்சுங்களேன். அந்த புத்தகம்லாம் என்னை தவிர யாரும் நான் வச்ச இடத்துலேயே இருக்கும். அது நான் தான் அதை படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை படிக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கடவுளுங்கிற சமாச்சாரமே இதில் ஒன்றையும் வரக்கானுமே. ஆமாம், அதை படித்த பிறகு வேர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கிரியேட்டர், வேர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு கேள்வி எனக்கே வந்துடுச்சு. ஆக்குவது யார், ஆக்கப்படுவது என்ன அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. அது என்ன இருக்குது வந்தோடனே எனக்கு ஜோல்ட் ஆகிடுச்சு அப்படியே. உண்மையிலே அப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இது என்ன எனக்கு வந்து அந்த புத்தகம் படித்தது ஒரு பல பேருக்கு அந்த புத்தகங்கள் சிலது டேர்னிங் பாயிண்ட்டை உண்டாக்கும். எனக்கு அது பெரிய மன சித்திரவதையை உண்டாக்கிடுச்சு. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா பெரிய படிமம். நான் அப்பா ரொம்ப சின்ன வயசில் அவர் இறந்து போனால் எனக்கு இப்போயும் நினைவில் வந்து அந்த ஃபோட்டோ தான் ஞாபகம் வருமே தவிர ஒரு உருவம் எனக்கு ஞாபகத்து வராது. ஆனால் அவரை பற்றிய ஒரு பெரிய மதிப்பீடு இருக்குல்ல,